லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் சரவணன் சார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவிஎம். சென்னைக்கு ஒருத்தர் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி, எவ்வளோ ஹம்பலாக ஒர்க் பண்ணி, எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்கிறது கணக்கில் எடுக்கிறது அது ஈஸியான விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில் சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாக்கியமாக நினைக்கிறேன். சரவணன் சார் பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு அனுபவம் விட பெரிய பெரிய எம்ஜிஆர் சிவாஜி சார் எல்லாரும் வச்சு படம் பண்ண நிர்வாகம். அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு. அவ்வளோ சரளமாக பேசுவார், சிம்பிளாக இருப்பார். ஆனால் படம் எடுக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். சொன்ன தேதியில் ஆரம்பிப்பார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவார். அதான் இந்த ஏவிஎம் பேனர் இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்பயே காப்பாற்றிட்டு வந்தார். நேற்று அவரோட பிறந்த நாள், 85வது பிறந்த நாள். யாரும் எதிர்பார்க்காது. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். நானும் எல்லாம் ரெடியா? எல்லோருக்கும் வணக்கம். இந்தியா சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லணும். ஏவிஎம் சரவணன் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை. இன்னைக்கு காலையில் தான் காலமானாங்க. இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வந்து 1945 தொடங்கிய இந்த ஸ்டுடியோ, இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம். ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து வியந்து பார்த்தது. அப்போது வந்து இவர் தான் ஏவிஎம் சரவணன் ஐயா, இவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது வந்து. அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து எடிட்டிங் பயிற்சி கற்றுக்கும் போது சாரை எப்போயாவது ஒரு வாட்டி கதாநாயகி எட்டி பார்க்குறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம், ஒரு பழக்கம் அது. ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பார்க்குறது, அவர் எப்படி இருப்பார், அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்பப்போ இந்த ஸ்டுடியோவில். அப்புறம் உதவி இயக்குனராக, அப்புறம் நடிகனா, அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முடியாமல் போச்சு. அது வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி 86 வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மத்தியில் இல்லைன்றது ஒரு இட்ஸ் அ பிக் லாஸ் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். வடபழனின்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது பார்க்கும்போது எல்லாரும் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையோட, ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ளே போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும், எப்படியாவது சரவணனை சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லவே தேவையில்லை. பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்துது. வைஜெயந்திமாலா அம்மா வந்து வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் கமலஹாசன் சார் வந்து அறிமுகப்படுத்துறது. அதே போல் எத்தனையோ படங்கள், நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு தயாரிப்பாருன்னா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்லை, அவர் நம்ம மத்தியில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்கிறது நிழல் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸாக, ஆக்டர்ஸ். ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு மெமரிஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன், இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நான் நடிச்சிருக்கேன், உதவி இயக்குனர் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அவர் இல்லைன்றது இட்ஸ் அ கிரேட்
great loss for the film fraternity. Most importantly, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட திரு சரவணன் ஏவிஎம் சரவணன் சார்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம், அது வந்து தெரிஞ்சிடும். சில நடிகர்களுக்கெல்லாம் கேட்டால் கூட கேள்விப்பட்டிருக்கோம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சரவணன் பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இருந்தது. My sincere request to them, to Bhuvan sir and his daughter is to continue the legacy. மறுபடியும் மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும், அந்த லெகசி கண்டினியூ ஆகணும். மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஏவிஎம் வந்து நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள் திரைப்படம் அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும். ஐயா காலமான சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கணும், கூட இருக்கணும் ஆசை. வணக்கம். இந்த நிறுவனம் ஒரு மனுஷனுக்கு பேக் போன் மாதிரி. பேக் போன்னா ஒரு ஸ்பைனர் கார்டு மாதிரி. ஏவிஎம் வந்து ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கலன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது ஏவிஎம் நிறுவனம் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நிறுவனத்துடைய கடைசி செல்லப்பிள்ளை நான். செல்லப்பிள்ளைனா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரவணன் சார் இப்போ தான் இந்த ஃப்ளோரில் வந்து எல்லைக்கே ஷூட் முடிக்கும்போது இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனேன். ஸோ வந்து இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது, நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து முதல் படம் பண்ணும்போது தாய்மல் ஆணையன் ஒரு படம் பண்ணும்போது இவர் ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட் ஷேப் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டேன். வாக் அவுட் பண்ண இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னது எதாவது வருது, எதாவது காயப்படுத்திருச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டு சார் போய் மொட்டை பிடிச்சி வந்தேன்னு தெரியாது. அவர் மொட்டை அடிச்சுட்டு திரும்ப வந்து நின்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டார். ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில் இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார். ஸோ அதனால் அன்னார் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும். என்றென்றும் திரையுலகத்தில் இந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தா அவருக்குன்னு முதல் பக்கத்தில் ஏவிஎம் சரவணன் சாருக்காக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். உண்மைக்கு நான் வார்த்தைகளை தேட வேண்டியதாக இருக்குது. நான் ஏவிஎம்மோட மிக நீண்ட கால பயணம் எனக்கு. அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம்க்கு இருக்குது. ஏவிஎம் சரவணன் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம், அவ்வளோ வந்து பல வெற்றிகளை அடுக்கியும் பொதுவெளியில் வரும்பொழுது கையை கட்டி ரொம்ப தாழ்மை பணிவோட அவர் காட்சி அளிக்கிறதே ஒரு பெரிய பாடம். வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்பதனால வந்து தலை வானத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல படிப்பினை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்றதுக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரியாக அந்த ஏவிஎம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கடைசி மூச்சு வரை அவருடைய எண்ணம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வந்து முன்னேறதுக்கு இருந்திருக்காரு. அவரோடு பழகிய அவர் தயாரித்த படங்களில் நான் நடித்த அனுபவங்கள் நினைவுகளோடு அவரை என்னுடைய மனதார நல்லுலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவர் கூட சினிமா தயாரித்தவர்களுக்கும் பணிபுரிந்தவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவிற்கே ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அந்த பக்கமாக இந்த பக்கம் ஏவிஎம் ஒரு அடையாளம். எல்லாரும் இந்த வாசலில் வந்து நின்று இதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது செட்டியார் அவருடைய கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய காலத்திலேருந்து என்ன மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னு. என்னுடைய அனுபவத்தோடு எங்கள் அப்பா வந்து இந்த வீரத்திருமகன்ற ஒரு படத்தில் அவர் வந்து ஆரம்பித்தார் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே. அந்த படம் வந்து சச்சுமாவோட முதல் படம். ஸோ கலைக்காக அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்தார் பாருங்கள் இவர். அந்த கை கட்டினதை இறக்கவே இல்லை.
எல்லாரையும் கை தூக்கி விட்டுட்டு அவர் மாத்திரம் கை கட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு ஒரு உலகளவில் பேசக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய படங்கள், எத்தனை நட்சத்திரங்களை உருவாக்கி, கலைஞர் கதை வசனங்கள், சிவாஜி சார், இப்படி அத்தனை பேரை உருவாக்கிய ஒரு பெரிய நிறுவனம் இன்று எங்களுக்குள் ஒரு பெரிய மலை சாய்ந்திருக்கிறது, மனவேதனை இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு எங்கள் வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்திற்கான முன்னோடியாக, குறிப்பாக தமிழகத்தில் ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் நிலவியது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, இன்றைக்கு வயப்பு முதிர்ச்சி காரணமாக இயற்கை எய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர். மிக எளிமையானவர். ஒரு சாதாரணமாக தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாட்களை கூட வாங்க போங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மாபெரும் மனிதர். அதே நேரத்தில் நான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை. ஆனால் முதன்முறையாக நான் ஒரு பாடகனாக இந்த சென்னையிலே இந்த ஏவிஎம் நிறுவனத்திலே தான் அன்றைக்கு நாட்டாமை என்கின்ற படத்திலே அதனுடைய தலைப்பு பாடலாக நாட்டாமை பாதம் தொட்டார் நல்ல வெள்ளாமை விளையும்படி என்ற பாடலை இந்த ஏவிஎம்மில் நான் பாடிய பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். அன்றையிலிருந்து பல திரைப்பட விழாக்கள் நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்த பொழுதெல்லாம் எப்படி முதல் முறையாக ஒரு பாடகனாக என்னை பார்த்த பொழுது என்னை எப்படி அன்பு பாராட்டினாரோ அதே தொடர்ச்சியாக அவர் அதை மெயின்டைன் செய்தார் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே அன்னாரை இழந்து வாழக்கூடிய அவரோட குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த திரை உலகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல ஆத்மா நிச்சயமாக இறைவனிடத்திலே சாந்தியடையும் என்ற நம்பிக்கையோடு என் குடும்பத்தாரின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏவிஎம்மில் தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு தாத்தாக்கு. இவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணது, தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே இந்த ஏவிஎம்மால் தான் சொல்கிறதுல தப்பே இல்லை. சரவணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு. எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். தாத்தா அப்பா ரெண்டு பேருமே ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். ஸோ இன்னைக்கு மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு தி என்டையர் ஃபேமிலி. அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும். வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு தி என்டையர் ஃபேமிலி. Just hope that blessings is always there.